ரொம்ப முக்கியமான விஷயம், ரோந்து நேரத்தில் யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கணும், எந்த டைமுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில கட்டமைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் வீடு, ஒரு ஐஜி வீடு இருக்குது, இல்லை வந்து ஒரு ஜட்ஜு வீடு இருக்குது, இல்லை ஒரு இவங்க வீடு முக்கியஸ்தவர்கள் வீடு இருக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு பீட்டில் வந்து நான் வந்துட்டு போனேன் கையெழுத்து போடுற விதமாக தான் ரோந்து இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய விதமாக தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பீகாரை சார்ந்தவர்கள், ஏன்னா செக்யூரிட்டி கேட்டால் ஒரே வார்த்தை செக்யூரிட்டி. இன்னொன்று வந்து ஒரு புதுசாக இப்போ நீங்கள் தெருவில் ஒருத்தர் போனார்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ளாட் உள்ள போனால் கண்டிப்பாக கேட்டுருவீங்க, ஏன்னா நீங்கள் ரெகுலராக பார்த்துருவீங்க. இன்றைக்கி அந்த கேட்க முடியாத சூழலுக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா வடநாட்டில் இருந்து வேலைக்காக வராங்க. ஆனால் அந்த வேலைன்றது வந்து இன்னைக்கு பாருங்க, பீகார்லேருந்து வந்து பீகார் மாநிலத்தை சார்ந்தவனே அடித்து கொள்ற அளவுக்கு வந்து ஒரு துணிச்சல் ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? நாளைக்கு நமக்கு அந்த நேர்தல் ஏற்பட்டால் அப்போது இதுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்தை காவல்துறை ரொம்ப சிவியராக எடுக்கணும். அதை வந்து பேரளவில் எடுக்காமல் ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல இடத்துல நம்ம அடுத்த கட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்.